நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை நீட்டிக்க சுகாதார அமைச்சு பரிந்துரை. ஜாலோர் கமிலாங்கை அவமதிக்கும் தரப்பினருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இம்மாதம் 31ஆம் தேதி முடிவடையவிருக்கும் இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை நீட்டிக்குமாறு சுகாதார அமைச்சு தேசிய பாதுகாப்பு மன்றத்திடம் பரிந்துரைத்துள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்றின் தாக்கம் குறைந்தது இன்னும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என WHO உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளதை அடுத்து அந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை முறையாக பின்பற்றும் மக்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவைப்படுவதாக டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா கூறினார். 2 ஆண்டுகள் என்பது நீண்ட காலம் ஆகும். எனினும் அந்த பெருந்தொற்றை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்ளும் என அமைச்சர் சொன்னார். குறிப்பாக தொற்று பரவலை கட்டுப்படுத்த மக்கள் தொடர்ந்து புதிய வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதும் உறுதி செய்யப்படும் என்றார் அவர். அதே சமயம் மை சுஜாத்ரா செயலி வாடிக்கையாளர் வருகையை பதிவு செய்யும் முறை ஆகியவற்றின் வாயிலாக வைரஸ் தொற்று சம்பவங்களால் பாதிக்கப்படுபவர்களை விரைந்து அடையாளம் காணும் நடவடிக்கையையும் சுகாதார அமைச்சு தொடரும். முன்னதாக ஜொஹூர் குலாயில் சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கலந்து கொண்டார். நாட்டில் 10 பேர் இன்று கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகினர். அவர்களில் 80க்கு வெளிநாடுகளில் தொற்று ஏற்பட்ட வேளை 2 உள்நாட்டில் பாதிக்கப்பட்டனர். உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கான 2 கிடா தாவார் தொற்று பரவலுடன் தொடர்புடையவர்கள் என சுகாதார தலைமை இயக்குனர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். வெளிநாடுகளில் தொற்றுக்கு இலக்கான 80ல் 3 மலேசியர்கள், 5 வெளிநாட்டவர்கள். ஜப்பான், இந்தோனேசியா, மாலத்தீவு, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டதாக தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் சொன்னார். அதன் வாயிலாக நாட்டில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9267 அதிகரித்துள்ளது. 183 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 9 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளை 4க்கு சுவாச உதவி கருவி பொருத்தப்பட்டுள்ளது. 10 பேர் குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். உயிர் இழப்பு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய 135 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அதில் 12 பேர் தடுத்து வைக்கப்பட்ட வேளை 123 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். கட்டாயமாக தனிமைப்படுத்திக் கொள்ளும் உத்தரவை மீறியது, வாடிக்கையாளர்களின் வருகையை பதிவு செய்ய தவறியது, முகக்கவசம் அணியாதது, தூர இடைவெளியை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் சேர அனுமதித்தது, இரவு நேர கேளிக்கை மையங்களின் நடவடிக்கை, வர்த்தக மையங்கள் கூடுதல் நேரம் செயல்பட்டது ஆகிய குற்றங்கள் அடையாளம் காணப்பட்டதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சொன்னார். இதனிடையே நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 62 பெந்திங் சாலை தடுப்பு சோதனைகளின் வாயிலாக 5 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். நாட்டிற்குள் சட்டவிரோதமாக அத்துமீறி நுழையும் அந்நிய நாட்டவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எச்சரித்தார். எல்லை பகுதிகளில், குறிப்பாக ரகசிய பாதைகளில் தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்றார் அவர். கெடாவில் உள்ள 3 மாவட்டங்களில் தொற்று பரவுவதை தடுக்க கட்டுப்பாடுகளையும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் கடுமையாக்கும்படி சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்றங்களை மாநில அரசாங்கம் பணித்துள்ளது. பாலிங், குவாலமுடா, கூலேம் ஆகியவை அந்த 3 மாவட்டங்கள் ஆகும்.
சம்பந்தப்பட்ட 3 மாவட்டங்களிலும் தவார், மூடா, சாலா தொற்றுகளுடன் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. அதனை கட்டுப்படுத்த அம்மூன்று மாவட்டங்களிலும் கட்டுப்பாடுகளை கடுமையாக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கிடா மாநில மந்திரி பசார் முஹம்மத் சனூசி மட்னோர் தெரிவித்தார். தொற்று பரவலை முறியடிக்க மக்கள் வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்வதோடு ஒன்று கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்றார் அவர். மக்களை சிரமப்படுத்தும் நோக்கம் மாநில அரசாங்கத்துக்கு இல்லை. மாறாக சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டே அந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக முஹம்மத் சனூசி தெளிவுபடுத்தினார். கெடா சுங்கை புத்தானியில் உள்ள அம்பாங்கன் ஹைட்ஸ் தேசிய பள்ளியை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. 1988ஆம் ஆண்டு தொற்றுநோய் தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் கொலமுடா சுகாதார அலுவலகம் அந்த உத்தரவை பிறப்பித்தது. சம்பந்தப்பட்ட பள்ளியில் வைரஸ் தொற்று பரவாமல் இருப்பதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொலமுடா மாவட்ட சுகாதார அலுவலகம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கும் மாணவர்களும் ஆசிரியர்களும் சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் தடுக்க SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றும்படி பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஜாலோர் கமிலாங் தேசிய கொடியை வேண்டுமென்றே தலைகீழாக பறக்க விடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அது தேச துரோக செயலாக வகைப்படுத்தப்படும் என பிரதமர் துறை துணை அமைச்சர் டத்தோ ஷாபுடின் யாஹ்யா எச்சரித்தார். நாட்டின் அதிகாரத்திற்கு சவால் விடும் வகையிலான அத்தகைய செயலை மெத்தனமாக எடுத்துக்கொள்ள முடியாது என டத்தோ ஷாபுடின் தெரிவித்தார். அதோடு அண்மைய காலமாக நாட்டில் எதிர்மறையான சித்தாந்தத்தை பரப்புவதில் சில தரப்புகள் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் சொன்னார். நாட்டுக்கு எதிராக இதுபோன்ற சதிநாச வேலைகளில் ஈடுபடுவோர் மீது அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். பினாங்கு தகவல் துறையின் ஏற்பாட்டில் பகான் ஆஜாம் பந்தாய் பர்சே பகுதியில் சமூக தேசிய தின கொண்டாட்டத்தை நிறைவு செய்து வைத்த பின் துணை அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஜாலோர் கமிலாங்கை தலைகீழாக பறக்கவிட்டதற்காக இம்மாத தொடக்கத்தில் 4 ஜொகூரில் கைது செய்யப்பட்டனர். அதே காரணத்துக்காக கெடா லங்காவியில் உள்ள உணவகத்தின் உரிமையாளரும் பணியாளரும் நேற்று தடுத்து வைக்கப்பட்டனர். அடுத்த ஆண்டு சிறப்பு பள்ளிகளில் 1ஆம் 4ஆம் படிவங்களில் கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பம் செய்வதற்காக சிறப்பு விண்ணப்ப முறையை கல்வி அமைச்சு உருவாக்கியுள்ளது. குறிப்பாக நாட்டில் உள்ள தங்கும் வசதி கொண்ட பள்ளிகள், சமய பள்ளிகள், தொழில்நுட்ப பள்ளிகள், தொழில்திறன் கழகங்கள், இராணுவ பயிற்சி மையங்கள் ஆகியவற்றில் பயில விரும்பும் மாணவர்கள் அம்முறையின் கீழ் விண்ணப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு சிறப்பு மதிப்பீட்டின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் பயில மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஒருங்கிணைக்கப்பட்ட சிறப்பு விண்ணப்ப தர மதிப்பீட்டு முறையை அந்த சிறப்பு விண்ணப்ப முறை உள்ளடக்கியுள்ளதாக கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. தங்கும் வசதி கொண்ட பள்ளிகள், சமய இடைநிலை பள்ளிகளில் 1ஆம் 4ஆம் படிவங்களிலும், தொழில்நுட்ப இடைநிலை பள்ளிகள், இராணுவ பயிற்சி மையங்களில் 4ஆம் படிவத்திலும், தொழில் திறன் கழகங்களில் 1ஆம் ஆண்டு சான்றிதழ் கல்வியையும் தொடர விரும்பும் மாணவர்கள் அம்முறையின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். கல்வி அமைச்சின் அகப்பக்கத்தின் வாயிலாக மாணவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்ட மாணவர்கள் நாடு முழுவதும் 555 மதிப்பீட்டு மையங்களில் ஒருங்கிணைக்கப்பட்ட மதிப்பீட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அடுத்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரையில் சிறப்பு பள்ளிகளில் கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் இணையம் வாயிலாக தங்கள் விண்ணப்பங்களை அனுப்பலாம். படிவம் 1க்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரையிலும், படிவம் 4ற்கான மாணவர்கள் அக்டோபர் 26ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 6ஆம் தேதி வரையிலும் மதிப்பீட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். வேலை இழந்து தவிக்கும் தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்தும் சிறப்பு திட்டத்தை மனிதவள அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. அத்திட்டத்தின் வாயிலாக தொழிலாளர்கள், குறிப்பாக உள்நாட்டவர்களை வேலைக்கு அமர்த்த விரும்பும் முதலாளிமார்களுக்கு உதவிகள் வழங்கப்படும். அதே சமயம் இணையம் வாயிலாக அத்திட்டத்தில் பதிந்து கொண்டுள்ள தொழிலாளர்களை மீண்டும் வேலையில் அமர்த்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ M. சரவணன் தெரிவித்தார்.
ஆட்பலத்துறை, சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பு, மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றின் வாயிலாக வேலை இழந்து தவிக்கும் தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்தும் திட்டத்தை மனிதவள அமைச்சு மேற்கொள்ளும். கோவிட்-19 பெருந்தொற்று ஏற்படுத்திய பொருளாதார தாக்கத்தால் அதிகமான உள்நாட்டவர்களும் முறையான வேலை அனுமதியை கொண்டிருக்கும் அந்நிய நாட்டவர்களும் வேலை இழந்து தவிப்பதாக மனிதவள அமைச்சின் தரவுகள் குறிப்பிடுகின்றன. அதன் அடிப்படையிலேயே தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்தும் சிறப்பு திட்டத்தை தமது அமைச்சு தொடங்கியதாக டத்தோஸ்ரீ எம். சரவணன் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள துறைகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் உதவியுடன் உள்நாட்டு, வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை இழப்பதை குறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அதே சமயம் முதலாளிமார்கள் உள்நாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உள்நாட்டவர்கள் ஆர்வம் காட்டாத பட்சத்தில் வேலை இழந்த அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் தளர்வு முதலாளிமார்களுக்கு வழங்கப்படும் என்றார் அவர். கோவிட்-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட நாட்டின் சுற்றுலாத்துறையை சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சு தொடர்ந்து கண்காணிக்கும். தற்சமயம் உள்நாட்டு சுற்றுப்பயணிகளிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ள உள்நாட்டு சுற்றுலாத்துறையில் தமது அமைச்சு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். நாட்டிலுள்ள பெரும்பாலான தங்கும் விடுதிகளும் சுற்றுலா தலங்களும் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளதோடு சுற்றுப்பயணிகளின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றன. அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் நேர்மறையான அறிகுறி என டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி சொன்னார். சுற்றுலாத்துறை வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளதால் அத்துறை சார்ந்த தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை இனியும் ஏற்படாது. அதனால் தங்கும் விடுதி தொழில்துறையினர், குறிப்பாக நகர்ப்புறங்களில் உள்ள மலிவு விலை தங்கும் விடுதிகள் வருகையாளர்களை கவரக்கூடிய சலுகை சுற்றுலா திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். அனைத்துலக சுற்றுலா நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்குவதற்கு முன் மலேசியா உட்பட இதர உலக நாடுகளின் தயார் நிலையை அமைச்சு தொடர்ந்து கண்காணிக்கும் என்றார் அவர். தூய்மைக்கேட்டில் ஈடுபட்ட குற்றத்திற்காக தொழிற்சாலைகளுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை அதிகரிக்க ஏதுவாக நடப்பில் உள்ள சட்டத்தை சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சு மறு ஆய்வு செய்கிறது. தற்சமயம் அதுபோன்ற குற்றங்களை புரியும் தொழிற்சாலைகளுக்கு 2000 ரிங்கிட் மட்டுமே அபராதம் விதிக்கப்படும் வேளை அது மிகவும் குறைவான விகிதம் என சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சர் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விதிமுறைகளுக்கு இணங்க தொழிற்சாலைகள் செயல்படுவதை உறுதி செய்யவே நடப்பில் உள்ள சட்டம் மறு ஆய்வு செய்யப்படுவதாக அமைச்சர் சொன்னார். தூய்மைக்கேட்டை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகள் அடையாளம் காணப்பட்டால் குறிப்பிட்ட காலத்திற்கு அவை மூடப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் சுற்றுச்சூழல் தூய்மைக்கேடு தொடர்பில் புகார்கள் பெறப்படுவதாகவும் அதில் காற்று தூய்மைக்கேடு தொடர்பான புகார்களே அதிகம் என்பதையும் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். இதனிடையே வெளிநாட்டில் இருந்து கழிவுப் பொருட்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வரும் நடவடிக்கையை ஒடுக்க பல்வேறு அணுகுமுறைகளை அமைச்சு கையாண்டு வருவதாகவும் அவர் சொன்னார். கிளாந்தான் கோத்தபாருவில் குபாங் கிரியான் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பள்ளிகளுக்கும் கல்வி கழகங்களுக்கும் கோவிட்-19 வைரஸ் தொற்றை தடுக்க உதவும் சுகாதார பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கிய பின்னர் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் பேசினார். மக்களிடையே குப்பைகளை முறையாக நிர்வகிக்கும் விழிப்புணர்வு இன்னும் குறைவாகவே உள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் தெரிவித்தார். குறிப்பாக நெகிழி பயன்பாட்டிலும் மறு சுழற்சி நடவடிக்கைகளிலும் மக்கள் இன்னமும் குறைவான விழிப்புணர்வை கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குப்பைகளை நிர்வகிப்பது என்பது அரசாங்கம் அல்லது துப்புரவு பணியாளர்களின் கடமை என பெரும்பாலானோர் கருதுகின்றனர். ஆனால் அதனை நிர்வகிக்க, குறிப்பாக மறுசுழற்சிக்கு உதவ அனைவராலும் முடியும் என டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் சொன்னார். மறுசுழற்சியை ஊக்குவிக்கும் முயற்சியாக அரசாங்கம் பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களையும் குப்பைகளை கொண்டு வருமானம் ஈட்டும் த்ராஷ் டு கேஷ் போன்ற திட்டங்களையும் மேற்கொண்டு வருகிறது. அதனால் இரவு சந்தைகளிலும் பசார் தனி
துணை சந்தைகளிலும் மேலும் அதிகமான மறுசுழற்சி பொருட்களை விற்பதற்கான கடைகளை திறக்க தமது அமைச்சு எண்ணம் கொண்டுள்ளதாக டத்துஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் தெரிவித்தார். முன்னதாக பாஹாங் மாரானில் மாவட்ட நிலையிலான த்ராஷ் டு கேஷ் திட்டத்தையும் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கும் இயக்கத்தையும் அவர் தொடக்கி வைத்தார். பெர்சாத்து கட்சியின் தலைவராக பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். இவ்வாண்டு தொடங்கி 2022ஆம் ஆண்டு வரையிலுமான தவணையில் அவர் கட்சி தலைவராக பொறுப்பு வகிப்பார். கட்சியின் துணைத் தலைவராக பேரா மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசூமு அறிவிக்கப்பட்டார். பெர்சாத்து கட்சியின் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கு முறையே தான் ஸ்ரீ முஹிடின் யாசினும் டத்துஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசூமுவும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். கட்சியின் பொது தலைவர் பதவிக்கு எவரும் போட்டியிடவில்லை. விவசாயம் உணவு தொழில்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ரோனால் கியாண்டே, கல்வி அமைச்சர் டாக்டர் ரட்ஜி ஜிடேன், பயா ரும்போட் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது ரஃபீக் நைசா முஹிடின் ஆகியோர் உதவி தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற கட்சியின் தொகுதி கூட்டங்களில் பங்கேற்ற 23,438 பேராளர்கள் கட்சியின் தலைமைத்துவ பொறுப்புகளை வகிப்பவர்களை தேர்வு செய்ய வாக்களித்ததாக பெர்சாத்து தேர்தல் குழு தலைவர் தான் ஸ்ரீ சைட் ஹமீட் அல்பார் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். பெர்சாத்து தலைமைத்துவ மன்றத்தின் 20 உறுப்பினர்களும் நேற்று தேர்வு செய்யப்பட்டனர். Inilah senario yang berlaku sekarang. Kanak-kanak dan remaja berumur antara 5 hingga 17 tahun perlu aktif sekurang-kurangnya 60 minit sehari. Pilihan di tangan anda. Jom aktif! உலகம் முழுவதும் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 8 லட்சத்தை கடந்துள்ளது. 196 நாடுகளைச் சேர்ந்த 2,30,00,000க்கும் அதிகமானோர் அந்த பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக நாடுகள் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சியாக கட்டுப்பாடுகளை கடுமையாக்கிய போதிலும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. உலகிலேயே கோவிட்-19 தொற்றால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. அங்கு இதுவரை 1,75,416 உயிர் இழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதனை அடுத்து அந்த பெருந்தொற்று ஏற்படுத்தியிருக்கும் நெருக்கடியை முறையாக கையாள தவறிவிட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறை கூறல்களுக்கு இலக்காகியுள்ளார். அமெரிக்காவுக்கு அடுத்து 1,13,358 உயிர் இழப்புகளுடன் பிரேசில் 2வது இடத்திலும் 59,610 உயிர் இழப்புகளுடன் மெக்சிகோ 3வது இடத்திலும் 55,794 உயிர் இழப்புகளுடன் இந்தியா 4வது இடத்திலும் 41,403 உயிர் இழப்புகளுடன் பிரிட்டன் 5வது இடத்திலும் உள்ளன. இவ்வேளையில் மேற்கு ஐரோப்பிய நாடுகளான ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் 2ஆம் கட்ட வைரஸ் தொற்றுக்கு இலக்காகும் நிலை உருவாகியுள்ளது. ஆசிய வட்டாரத்தில் 2வது கட்ட தொற்றுக்கு இலக்கான நாடாக தென்கொரியா உருவெடுத்துள்ளது. தொற்று பரவலை கட்டுப்படுத்த மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. தென் ஆப்பிரிக்காவின் சில்லறை வாணிப தொழில்துறை பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது. ஊரடங்கின் போது பொருளாதார துறைகள் செயல்படாமல் போனது, மக்களின் வாங்கும் சக்தி குறைந்துள்ளது ஆகியவை அதற்கு காரணங்களாக கருதப்படுகின்றது. வைரஸ் தொற்றால் மார்ச் மாதம் இறுதி வாக்கில் தென் ஆப்பிரிக்காவில் ஊரடங்கு விதிக்கப்பட்டது. அதனால் பெரும்பாலான பொருளாதார துறைகள் செயல்பட முடியாமல் முடங்கி போனது. உணவு, மருந்து உட்பட அத்தியாவசிய பொருட்களையும் குளிர்கால ஆடைகளையும் வாங்க மட்டுமே மக்கள் வெளியில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். எனினும் ஜூன் மாதம் தொடங்கி கட்டுப்பாடுகள் மெல்ல தளர்த்தப்பட்டன. மதுபான, புகையிலை விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடை கடந்த வாரம் மீட்டுக்கொள்ளப்பட்ட வேளை அந்நாட்டில் பொருளாதார துறைகள் மீண்டும்
வழக்கம் போல செயல்பட தொடங்கியுள்ளன. எனினும் வேலையில்லா திண்டாட்டத்தால் மக்களின் வாங்கும் சக்தி பெருமளவு குறைந்துள்ளதால் அது பொருளாதார துறையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்க இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி வங்கி கடனுதவிக்கான வட்டி விகிதத்தை அந்நாட்டு மத்திய வங்கி குறைத்துள்ள போதும் நிலைமையை சீர் செய்ய அது போதுமானது இல்லை என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே தொற்றால் அந்நாட்டின் இலக்கவியல் இணைய வங்கி சேவைகள் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. தென் ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய இணைய வாணிப நிறுவனமான டேக் அலாட் இவ்வாண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையில் மாதம் ஒன்றுக்கு 5,79,00,000 அமெரிக்க டாலர் வரையில் வருமானம் ஈட்டியுள்ள வேளை அதற்கான தேவையும் தொடர்ந்து பன்மடங்காக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மெக்சிகோவில் பிரபல செய்தியாளர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் செயல்பட்ட ஆடவனுக்கு 50 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. செய்தியாளர் ஒருவரை உட்படுத்திய கொலை சம்பவத்துக்கு முதல் முறையாக அந்நாட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்கும் கடுமையான தீர்ப்பாக அது கருதப்படுகிறது. ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உலக நாடுகளில் ஒன்றாக மெக்சிகோ திகழ்கிறது. 2000ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை அந்நாட்டில் 100க்கும் அதிகமான செய்தியாளர்கள் கொல்லப்பட்ட வேளை அதில் 90 விழுக்காட்டு சம்பவங்களுக்கு இன்னமும் தீர்வு காணப்படாமல் உள்ளது. 2017ஆம் ஆண்டு மட்டும் அந்நாட்டில் 11 செய்தியாளர்கள் கொல்லப்பட்டனர். அதில் அந்நாட்டை உலுக்கிய பல்வேறு குற்றச்செயல்கள், அரசியல் நிலவரங்கள் குறித்து மிகவும் வெளிப்படையாக செய்திகளை வெளியிட்டு வந்த மிரோஸ்லாவா பிரீச்சும் அடங்குவார். லா ஹொர்னாடோ அண்ட் நோர்த்தே டே ஹுவாரேஸ் பத்திரிகையின் மூத்த செய்தியாளரான 54 வயது பிரீச் 2017ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி தலையில் துப்பாக்கிச்சூட்டு காயத்துடன் தனது காரில் இறந்து கிடக்க காணப்பட்டார். ஆக கடைசியாக அந்நாட்டில் உள்ள 2 முக்கிய போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் குறித்து அவர் செய்திகளை வெளியிட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் மிர்டிகா சதுக்கத்தில் இன்று அதிகாலை நிகழ்ந்த கைகலப்புக்கும் குண்டர் கும்பல் நடவடிக்கைக்கும் தொடர்பு இல்லை. அதனை டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஃபாமி விஸ்வநாதன் அப்துல்லா உறுதிப்படுத்தினார். கருத்து வேறுபாட்டினால் மூண்ட அந்த சண்டை பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது. அச்சம்பவம் தொடர்பில் பின்னிரவு மணி 1:29 வாக்கில் அவசர அழைப்பு கிடைத்ததாக ஏசிபி முகமது ஃபாமி விஸ்வநாதன் தெரிவித்தார். போலீசார் சம்பவ இடத்தை சென்றடைந்த போது அந்த சண்டை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இதுவரையில் சண்டையிட்டுக் கொண்ட தரப்பிடமிருந்து எந்த ஒரு புகாரையும் போலீஸ் பெறவில்லை. எனினும் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் தலைக்கவசங்களை கொண்டு தாக்கிக் கொண்டதால் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது. குறைந்தது 7 இளைஞர்கள் தலைக்கவசங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் 15 வினாடி காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது. இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்திலும் மக்கள் உடற்பயிற்சி சார்ந்த நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என பிரதமரின் பொது சுகாதார சிறப்பு ஆலோசகர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜமீலா மஹ்மூத் கேட்டுக்கொண்டார். தொற்றா நோய்களை தவிர்க்கவும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக் கொள்ளவும் சுகாதார நடவடிக்கைகள் அவசியம் என்றார் அவர். புத்ராஜயா மஸ்ஜித் புத்ரா சதுக்கத்தில் தேசிய சைக்கிள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்வாண்டுக்கான MNCF விர்ச்சுவல் ரைட் எனும் சைக்கிளோட்டத்தில் கலந்து கொண்ட தான்ஸ்ரீ டாக்டர் ஜமீலா பேசினார். உடல் உளவியல் ரீதியிலான ஆரோக்கியத்தை உறுதி செய்ய அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ள உடற்பயிற்சி நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்றார் அவர். SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிக்கும் வேளை விளையாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. NCF விர்ச்சுவல் ரைட் சைக்கிள் ஓட்ட நிகழ்ச்சியில் தேசிய சைக்கிளோட்ட அணியினர், போலீஸ் படையினர் உட்பட நாடு தழுவிய நிலையிலிருந்து சுமார் 804 பேர் பங்கேற்றனர். தேசிய தின கொண்டாட்டத்தின் போது தேசிய கீதம் பாடுவதும் ஜாலூர் கமிலாங்கை பறக்க விடுவதும் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் நடவடிக்கைகளாகும். இவ்வாண்டு நாடு COVID-19 பெருந்தொற்றை எதிர்கொண்டிருக்கும் போதும் தேசிய தின கொண்டாட்டத்துக்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
பரிவுமிக்க மலேசியா எனும் கருப்பொருளில் இவ்வாண்டு தேசிய தினம் கொண்டாடப்பட உள்ளது. எனினும் தொற்று பரவல் காரணமாக மிதமான சூழலில் இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டம் நடைபெறும். தேசிய தினத்தை வரவேற்கும் வகையில் தலைநகர் சுற்று வட்டார பகுதியில் உள்ள சில கடைகளிலும் வீடுகளிலும் jalur gemilang பறக்க விடப்பட்டிருக்கிறது. So kita ada buat persiapan macam yang kita boleh buat. Kita boleh buat kibar bendera pada kereta, rumah. Dan kalau pejabat lah, sebab memang pejabat pun biasa dia orang buat lah merayakan hari kemerdekaan tahun ni. Mengibarkan jalur gemilang maknanya kita menghormati negara kita terutamanya, dan jalur gemilang adalah salah satu simbolik kepada perpaduan negara kita. Kemerdekaan bagi saya adalah satu penyatuan pelbagai kaum, pelbagai agama di Malaysia. Kita semua hidup dalam keadaan yang harmoni. மலேசியர்களிடையே ஒருமைப்பாட்டு உணர்வும் நாட்டுப்பற்றும் இன்னமும் வலுவுடன் இருப்பதை இது புலப்படுத்துகிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் காற்பந்தாட்டம் நாளை அதிகாலை நடைபெறவுள்ள அதன் இறுதி ஆட்டத்தில் ஐரோப்பாவின் இரு பலம் பொருந்திய அணிகளான பிரான்சின் PSG பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் அணியும் ஜெர்மனியின் பாயர்ன் மியூனிக் அணியும் களம் காண உள்ளன. அவ்வாட்டத்தின் வாயிலாக ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கிண்ணத்தை முதன்முறையாக PSG அணிக்கு பெற்றுத்தந்து வரலாறு படைக்க அவ்வணியின் தாக்குதல் ஆட்டக்காரர் கிலியான் எம்பாப்பே இலக்கு கொண்டுள்ளார். 2018 ஆண்டு பிரான்ஸ் உலக கிண்ணத்தை வெல்வதற்கு எம்பாப்பே உறுதுணையாக இருந்தார். 2004 ஆண்டுக்கு பிறகு வெற்றியாளர் லீக்கின் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறிய முதல் பிரான்ஸ் அணியாக PSG விளங்குகிறது. அதே ஆண்டில் வெற்றியாளர் லீக்கிற்கு முன்னேறிய பிரான்சின் மற்றொரு அணியான மொனேகோ போர்த்துகலின் போர்ட்டோவிடம் 3-0 எனும் கோல் எண்ணிக்கையில் வீழ்ந்தது. இதனிடையே இறுதி ஆட்டத்தின் போது PSG அணி அதன் தாக்குதல் ஆட்டக்காரர்களான நெய்மார் எம்பாப்பே வாயிலாக தொடுக்கவிருக்கும் தாக்குதல்களை பாயர்ன் மியூனிக் அணி முறியடிக்கும் என அதன் தலைமை பயிற்றுனர் ஹான்சி ஃபிளிக் சுளுரைத்தார். குறிப்பாக எதிரணியின் தாக்குதல் ஆட்டத்திற்கு வாய்ப்பளிக்காதவாறு பாயர்ன் மியூனிக் அணியின் தற்காப்பு அரண் வலுப்படுத்தப்படும் என்றார் அவர். வெற்றியாளர் லீக்கின் இறுதி ஆட்டத்திற்கு 5 முறை முன்னேறியுள்ள பாயர்ன் மியூனிக் அணி அக்கிண்ணத்தை 2 முறை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. குறளும் விளக்கமும். குறள் 390. கொடையளி செங்கோல் குடிஓம்பல் 4 உடையானாம் வேந்தர் கொலி. கொடை, அருள், செங்கோல் முறை, தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.